Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடிய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தொரவி மற்றும் டி பணப்பாக்கம் ஆகிய கிராமங்கள் தனித்தனி ஊராட்சியாக பிரித்து தரப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் வழக்கம் போல அவற்றை நிறைவேற்றாமல் திமுக ஏமாற்றியதை கண்டித்து தொரவி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு விரைந்த போலீசார் உரிமைக்காக போராடிய மக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேர்தல் சமயத்தில் பொய் வாக்குறுதிகள் கொடுப்பதும் பதவிக்கு வந்த பின் அவற்றை மறப்பதும் திமுகவினருக்கு கைவந்த கலை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக 20 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்த காவல்துறை வருமான வரித்துறை அதிகாரிகள் பிடிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்தவர் காங்கிரஸ் பிரமுகர் ஜூனை அகமது. இவர் முகமது கவுஸ் என்பவரிடம் சிடி ஸ்கேன் வாங்குவதற்காக 20 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். இதற்காக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே முகமது கவுஸ் நின்றிருந்தார். அப்போது அங்கு வந்த திருவள்ளிக்கேணி காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து வருமான வரித்துறையைச் சேர்ந்த பிரபு, தாமோதரன், பிரதீப் ஆகியோர் முகமது கவுஸை காரில் ஏற்றி விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது கத்தியை காட்டி மிரட்டி முகமது கவுஸிடமிருந்து 20 லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு 4 பேருக்குள் பங்கு பிரித்துக் கொண்டனர். இது குறித்த புகாரில் திருவள்ளிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திமுக ஆட்சியில் அதிகாரிகளே வழிப்பறியில் ஈடுபடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்திலும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்களை 75ஆக குறைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவோர் தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களின் பொது பிரிவிற்கு 90ஆக உள்ளதாகவும் மற்ற இடஒதுக்கீடு பிரிவினருக்கு 75ஆக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் தமிழகத்தில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் 82ஆக உள்ளதாகவும் தமிழகத்திலும் தகுதி மதிப்பெண்களை 75ஆக குறைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.